ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? என்னோடய குழந்தைக்காக தான் நான் செஞ்சுருந்தேன். இது குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்ற பிள்ளைங்க கூட ஏதோ ஒன்று கொஞ்ச நாச்சும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தை இந்த ஜங்க் ஃபுட் கேட்குறாங்களா, இல்லை பாக்கெட் ஐட்டம் கேட்குறாங்களா, எப்படி ஒரு குர்குரே இல்லை லேஸ் அந்த மாதிரி கேட்டு அடம் பிடிக்கிற பிள்ளைங்களுக்கு வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பழகுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை கேட்க மாட்டாங்க. நான் என்னோடய பாப்பாவுக்கு குழந்தையிலேருந்தே நான் இந்த மாதிரி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஸோ அவங்க ஒரு வாட்டி என்னோடய மாமியார் அவங்களுக்கு லேஸ் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அந்த டேஸ்ட் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அவங்க தொடக்கூட இல்லாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஃபுல்லாக நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே குர்குரே டேஸ்ட்டிலே இருக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டில் நம்ம பார்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ கடையிலேருந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம். நல்லா மசிச்சு வச்சாச்சு. இதில் ஓவர் மசாலாலாம் எதுவுமே கிடையாது, வெறும் சால்ட்டு போட்டாச்சு. நான் கொஞ்சமாக வேக வைக்கும்போது சால்ட்டு சேர்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக இப்போ சேர்த்தேன். சில்லி ஃப்ளேக்ஸு நான் போடுறதே பாருங்கள், சும்மா ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய பாப்பா கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிடுவாங்க, அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வேண்டாம், நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சால்ட்டு பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 பொருள் தான், சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ண சரியாயிடும். இது மெயினே இது ஒன்று தான், நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிட்டு வரணும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட. ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் போல் ஒரு ஸ்பூன் கூட கிடையாது, சும்மா லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டிக்கியாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் போட்டு லைட்டாக கையிலையும் தடவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரோல் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன். இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் ரோல் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். இதிலே நான் 2 மெத்தடில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு டக்குன்னு வேலை முடியணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா ரோல் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுனால நான் ரவுண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுவே இன்னும் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா இன்னும் நிறைய வரும், குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பில் தான் நான் சொன்னேன். இதுவே சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நிறைய எடுத்து தேய்ச்சிங்கன்னா நீட்டாக வரும். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குர்குரே மாதிரியே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இன்னொரு ஷேப் காமிக்கிறேன் பாருங்கள். ரவுண்ட் மாதிரி உருட்டிட்டு ஃபோர்க்கை வச்சுட்டு பின்னாடி அழுத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சோடனே நல்லா இதெல்லாம் போட்டுடலாம். நிறையவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து போடுங்க. போடும்போது எனக்கு எண்ணெய் மேலே கை மேலே அடிச்சுன்னு இருந்துச்சு. நான் எல்லா பால்ஸுமே அதில் சேர்த்துக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஈவினிங்கில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வெளியில் கடை பொருள் எப்பவுமே கேட்கவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்து தானே நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஸோ கொஞ்சம் டைம் பார்க்காம, கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வெளியே போக மாட்டாங்க இல்லைங்களா? இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. ஸோ வெளியில் போனாலே வந்து அன்ஹெல்தி. ஸோ வீட்டிலேயே கொடுத்து பழகுவோம். இது ஒன்றுமே இல்லை, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அந்த சாஃப்டாக இருக்காது. பட் அந்த லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மட்டும் இருக்கும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் லைட் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துடலாம். நான் இதுவே ரெண்டு பங்கமாக பிரிச்சுட்டேன் நான். என்னோடய பாப்பாவுக்கு கொஞ்சம், என் ஹஸ்பண்டுக்கு வீட்டில் இருந்தாங்க அன்றைக்கி. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக செய்ய முடியாது இல்லைங்களா, அதனால் அவங்களுக்குமே சேர்த்து நான் வந்துட்டு இதுவே செஞ்சுட்டேன். என்னோடய பாப்பாவுக்கு இதே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. நான் கொஞ்சம் பெருசாக போட்டதுனால அது அப்படியே பெருசாகவே இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்துட்டு அந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக அது அவங்களுக்கு வந்துட்டு குர்குரே மாதிரியும் இருக்கும். இன்னொரு பேட்ச் இருந்ததை அதையும் போட்டு எடுத்துக்கலாம். என் வாய்ஸ் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. எனக்கு டோட்டலாக ஒரு 2 பேட்ச் போல் வந்துச்சு. ரெண்டாவதாக வந்துட்டு என் பாப்பாவுக்கு நார்மலாக அப்படியே எடுத்து ஊட்டி விட்டுட்டு, என் ஹஸ்பண்டுக்கு இருந்தது சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சாரி, இதனோட சவுண்டெல்லாம் வந்துட்டு நான் வச்சுருந்தேன். நான் மறந்து போயிட்டு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட ஈவினிங் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெடி. இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.